வணக்கம். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி ஆப்பம் மாவு அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு அரிசி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கேன். 3 கப்பு பச்சை அரிசி, 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் அடித்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பழைய சோறு, அப்புறம் ஒரு ஃபுல் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். தேங்காய் நிறைய போட்டு அரைக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற வச்ச அரிசி, அதுக்கப்புறமா தேங்காய், அப்புறம் பழைய சோறு, அப்புறம் அந்த தேங்காய் தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பும் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 பேட்சையும் அரைச்சி எடுத்துக்கணும். யூஸ்வலாக எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 டேஸ் ஆப்பம் இருக்கும். தோசை இட்லி இருக்கோ இல்லையோ, இடியப்பம், ஆப்பம், புட்டு இது எல்லாமே எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதனாலே இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் நானும் அதை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே தோசை இட்லி சாப்பிட்டுட்ருக்கவும் போர் அடிக்குது. ஸோ ஒரு வாரம் தோசை இட்லி மாவு அரைச்சேன் அப்படின்னா இன்னொரு வாரம் ஆப்பமாக அரைக்கிறது. ஸோ இதே மாதிரி 2 பேட்சும் அரைச்சிட்டு நல்லா கை வச்சு கலக்கணும். கை வச்சு ரொம்ப கலக்கும்போது தான் சீக்கிரம் புளிக்கும். நம்ம கை வச்சு கலக்காமல் ஸ்பூன் ஏதாவது வச்சு கலக்கணும் அப்படின்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருந்த அந்த மாவையை கழுவி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து கலக்கணும். கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம அரைச்சி வைக்கும்போதே கட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கட்டியாகும். திருப்பி தண்ணி ஊற்றி இது பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு பேசாமல் நம்ம மிக்சியில் உள்ளதையே கழுவி ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் டே சுடும்போது ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா போட்டு ஒரு நல்லா கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டையாக சூப்பராக வரும். இது நான் அயன் சட்டி யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி இளக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். இதுவே நான்ஸ்டிக்னால் ஈஸியாக வந்துடும். இது சில டைம் அதுவே தானாகவே சைட்லலாம் இலகி கிறிஸ்பியாக சூப்பராக வரும். சம்டைம் நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு இலக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது நம்ம மைண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு கூட